மாணவர்களே, மீண்டும் ஒரு இரசாயனவியல் காபோதா உயர்தர இரசாயனவியல் வகுப்பில் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கின்றேன். எனவே நீங்கள் இங்கும் போன வகுப்பினது பௌதிக இரசாயன பாடத்தின் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலும் நாங்கள் பௌதிக இரசாயனத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அவற்றை பற்றியே நாங்கள் இந்த காணொளியிலும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த காணொளியில் இன்று பார்க்க இருப்பது தாங்கற் கரைசல்கள் பற்றியது. ஒரு தாங்கல் கரைசல் என்று சொன்னால் என்னன்றதை முதல் நீங்கள் அவதானிக்கவும். தாங்கல் கரைசல் என்று குறிப்பிடும்போது சிறிதளவு வண்ணமிலம் அல்லது சிறிதளவு வெண்காரம் சேர்க்கப்படும் போது pH மாற்றத்தை எதிர்க்கின்ற கரைசல் அல்லது pH மாற்றத்தை தடுக்கும் கரைசல் ஒரு தாங்கல் கரைசல் ஆகும். எனவே இந்த சிறிதளவு வண்ணமிலம் சிறிதளவு வெண்காரம் இங்கே சேர்க்கப்படும் போது pHயில் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்தாத கரைசல். அவை pH மாறாதென்றே எடுத்துக்கொள்ளுவோம். இவையெல்லாம் எங்களுடைய தாங்கல் கரைசல்கள் ஆகும். ஒரு மென்னமிலமும் அதன் வெண்கார உப்பும் ஒரு தாங்கல் கரைசலாக தொழிற்படும். அதே போல் மென்காரமும் அதன் வெண்ணமில உப்பும் ஒரு தாங்கல் கரைசலாக தொழிற்படும். மென்னமிலமும் வேறொரு மென்னமிலத்தின் வெண்கார உப்பும் ஒரு தாங்கல் கரைசலாக தொழிற்படும். மென்காரமும் வேறொரு மென்காரத்தின் வெண்ணமில உப்பும் தாங்கல் கரைசலாக தொழிற்படும். மென்மூல உப்பு தனியவை தாங்கல் கரைசலாக தொழிற்படும். ஆகவே மென்னமிலம் அதன் வெண்கார உப்பு, ரெண்டாவது மென்னமிலம் வேறொரு மென்னமிலத்தின் வெண்கார உப்பு, மூன்றாவது மென்காரம் அதன் வெண்ணமில உப்பு, நாலாவது மென்காரம் வேறொரு மென்காரத்தின் வெண்ணமில உப்பு, ஐந்தாவது மென்னமில மென்கார உப்புக்கள். இவையெல்லாம் தாங்கல் தாக்கத்தை வெளிக்காட்டக்கூடியன. தாங்கல் கரைசல். இந்த தாங்கல் கரைசலுக்குரிய சமன்பாடு கென்ட்ரிசன் ஈக்குவேஷனிலிருந்து பெறப்படும். மென்னமிலமும் அதன் வெண்கார உப்பையும் நாங்கள் கருதுவோமாக இருந்தால் இந்த தாங்கல் கரைசலுக்கு ஒரு சமன்பாடு பெற்றுக்கொள்ளப்படும். pH pKa + log அமிலத்தின் செறிவு மேலே அதனது இணை மூலத்தின் செறிவு. அவை pH = pKa log இணைமூலத்தின் செறிவின் கீழ் மென்னமிலத்தின் செறிவு ஆகும். மென்னமிலம் இணைமூலம். அதே போல் இதை நாங்கள் ஒரு காரக்கரைசலுக்கு பயன்படுத்துவோமாக இருந்தால் pOH = pKb + log செறிவு விகிதம் இணை அமிலத்தின் செறிவின் கீழ் மூலத்தின் செறிவு. மூலம் இணை அமிலம் ரெண்டுக்கும் இடையிலான செறிவுகள் தாங்கல் கரைசலுக்குரிய pHஐ துணிவதற்கான சமன்பாடுகளாக இருக்கும். எனவே இந்த சமன்பாடுகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், இந்த தாங்கல் கரைசலுக்குரிய சமன்பாடுகளை பற்றி நாங்கள் அவதானிக்கும் போது பின்வரும் சமன்பாடுகளை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். பாருங்கள், இந்த சமன்பாடுகள் என்ன வடிவங்களில் இருக்க போகின்றது என்பதை பற்றி பாருங்கள். pH = pKa + log அமிலம் மென்னமிலம் அதன் இணை மூலம். மென்னமிலம் அதன் இணை மூலம். இது ஒரு சமன்பாடு. இது மென்னமிலத்தினதும் இடைமூலத்துக்கும் உரியது. HA மென்னமிலம், NaA அதனது வெண்கார உப்புக்குரியது. pH = pKa log இணைமூலம் அதனது அமிலம் மென்னமிலம் இணைமூலத்துக்குரியது. அதே போல் நாங்கள் இந்த சமன்பாட்டை நாங்கள் ஒரு காரத்துக்கு காட்டுவதாக இருந்தால் பாருங்கள், இந்த சமன்பாட்டை நாங்கள் காரம் ஒன்றுக்கு காட்டுவதாக இருந்தால் pOH = pKb + log அதனது இணை அமிலம் கீழே இணை மூலம். இணை அமில இணை மூலங்களை நாங்கள் பார்ப்போம். இங்கே நாங்கள் அமோனியா கரைசலை ஒரு இணை மூலமாக கருதினால் NH4+ அதனுடைய இணை அமிலமாக. ரெண்டும் உதாரணம். இது pH, இது pOH. இங்கே அமோனியம் குளோரைட் அமோனியா கரைசல்.
அதற்குரிய சமன்பாடு இங்கே காட்டப்படும். அப்போ பிஹெச் பிகே லாக் ஏ மைனஸ் ஹெச்ஏ பிஓஹெச் பிகேபி லாக் இடை அமிலம் அதன் மூலம் அவை இந்த 2 சமன்பாடு. அப்போ எங்கள் மாணவர்களே, அப்போ இந்த உப்புக்களை நாங்கள் கருதும் போது, இந்த தாங்கல் கரிசலை நாங்கள் கருதும் போது மென்னமிலமும் அதன் வெண்கார உப்புக்குமானது பிஹெச் பிகே லாக் அந்த உடன் இணை மூலத்தின் கீழ் அந்த மென்னமிலம் வருவதை காணலாம். அதே போல் காரமாக இருந்தால் பிஓஹெச் 7 பிகேபி சக லாக் இணையமிலம் அதனது மூலமாக இருப்பது. அப்போ இந்த 2 சமன்பாடும், இந்த சமன்பாடுகளிலிருந்து தாங்கல் கரிசலுடைய பிஹெச்சை நாங்கள் காணலாம். சமன்பாடை பயன்படுத்தாமலும் இந்த தாங்கல் கரிசலுடைய பிஹெச்சை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவை இதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவது கேள்வியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், ஒரு கரிசல் ஒன்றில் RCONA உப்பு 0.2 செறிவுடையதாகவும் RCOH 0.1 செறிவுடையதாக காணப்படுகிறது. அப்போ கேள்வி என்னென்றால், ஒரு கரிசலில் RCONA 0.2 செறிவுடையதாகவும் அந்த கரிசலில் RCOH 0.1 செறிவுடையதாக காணப்படுகின்றது. 0.2 0.1 செறிவுடையதாக காணப்படுகின்றது. இந்த RCOHன் KA 1/10⁵ KA 1/10 இந்த கரிசலுடைய pH யாது என்பது கேட்கப்பட்டது. அப்போ pH கேட்கப்பட்டது. அமிலத்தின் செறிவு 0.1 என்று தரப்பட்டிருக்கின்றது. அதனது வெண்ணமில உப்பினது செறிவு 0.2 என்று தரப்பட்டிருக்கின்றது. இந்த வெண்ணமிலத்தின் கூட்டப்பிரிவு மாறிலி அயனாக்க KA 1/10⁵ என்று தரப்பட்டிருக்கிறது. அவை இதை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். கவனமாக பாருங்கள். அவை இந்த தொடர்புடமே எவ்வாறு எடுக்கலாம். அப்போ இதை ஈக்குவேஷனை பயன்படுத்தி செய்யலாம். அந்த கெண்டர்சன் ஈக்குவேஷனை பயன்படுத்தாமலும் நாங்கள் செய்யலாம். பாருங்கள், அப்போ இதில் நாங்கள் இப்போது இந்த ஒரு ஈக்குவேஷனை நாங்கள் பயன்படுத்தி செய்கின்ற முறையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், ஆகவே இந்த இதுதான் தரப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், அப்போ எங்களுக்கு தந்த கரிசல், இந்த கரிசலை பாருங்கள், இந்த கரிசலுக்குரிய இயல்பில் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், RCOH அமிலம் 0.1, RCONA உப்பு 0.2. இந்த மென்னமிலத்தின் KA 1/10⁵ என்று தரப்பட்டிருக்கிறது. மென்னமிலத்தின் KA 1/10⁵ மோல் டெசிமீட்டர் -3. அப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்துகிறார்கள். இது மென்னமிலம் அதன் வெண்கார உப்பு. பாருங்கள், அவதானிங்கோ, இல்லை, இந்த சமன்பாட்டை நீங்கள் பயன்படுத்தினால் மென்னமிலம் அதன் வெண்கார உப்பு தாங்கல் கரிசலா தொழிற்படும் என்று எழுதணும். அதன் பிற்பாடு தாங்கல் கரிசலுக்கு இந்த சமன்பாடு pH = pK log அதனுடைய இணை மூலத்தின் செறிவின்கள் இணை அமிலத்தின் செறிவு என்று சொல்லுவானோம். அது பிறகு இந்த பெருமானங்களை நாங்கள் பிரதியிடுவோம். அப்போ பிரதியிடும் போது முதலாவதாக நாங்கள் pKa எவ்வாறு கணித்தல் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். pKa - log Ka, pKa - log Ka. அப்போ pKa எவ்வாறு கணிக்கிறது என்பதை பற்றி நாங்கள் இப்போ செய்ய போகின்றோம். பார்த்துக்கொள்ளுங்கள், இந்த pKa எவ்வாறு கணிக்கப்படும் என்பதை பாருங்கள். pKa - log Ka இது சமன் -log 1/10⁵. இந்த 5 முன்னுக்கு வரும்போது அது பாருங்கள் -1, இது -5, log 10 1 விடை 5 ஆகும். அப்போ pK என்ற பெருமானம் 5 என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. pK என்ற பெருமானம். அப்போ பாருங்கள் மாணவர்களே, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் pKa - log 10 Ka. அவை Ka தெரிஞ்சால் 1/10⁵ Ka தரப்பட்டிருக்கின்றது. அப்போ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியுது Ka 1/10⁵ என்று தந்திருக்கு. அப்போ pK - log Ka -log Ka 1/10⁵. அவை மைனஸ் முன்னுக்கு இருக்குது. இந்த -5 பவர் முன்னுக்கு வரும். அவை 5 log 10 1 அவை 5 ஆகும்.
பிகே பெருமானம் 5, பிகே பெருமானம் 5. இப்போ நாங்கள் காணணும் அந்த இணைமூலத்தின் செறிவின் கீழ் இணையமிலத்தின் செறிவை அடுத்தா போல் நாங்கள் காணணும். அப்போ அது என்னென்று காண்றது என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். பாருங்கள், அந்த இணைமூலத்தின் செறிவின் கீழ் இணையமிலத்தின் செறிவை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். பாருங்கள், அப்போ இந்த செறிவை அடுத்தா போல் இந்த மாதிரி காண்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், இப்போ இங்கே இந்த செறிவை காணுகின்ற முறைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இப்போது இதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், எங்களுக்கு இதை எவ்வாறு காணலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ இப்போ இங்கே பாருங்கள், இது இப்போ இது RCWHன் செறிவு, இது RCW மைனஸின் செறிவு. அப்போ பாருங்கள், RCW மைனஸ் உப்பின் செறிவு 0.2 mol decimeter minus 3. RCWH அமிலத்தின் செறிவு 0.1 mol decimeter minus 3. இப்போ ரெண்டுக்குமான விகிதத்தை நாங்கள் பார்க்க போகும்போது இந்த விகிதம் விடை 2 ஆகும். இணைமூலம் அமிலம் இணைமூலம் அதனுடைய பெருமானம் 2 ஆகும். அப்போ இது இப்போ நாங்கள் கணித்ததன்படி இவ்வளவு பெருமானமும் 2க்கு சமனாகும். 2 அவை அந்த பெருமானம் 2 ஆக இருப்பதை காணும். அவர்கள் இந்த செறிவு 2 இது 2 ஆக இருக்கும். ஆகவே இப்போ நாங்கள் இதை பயன்படுத்தினால் பாருங்கள், இப்போது நாங்கள் இதற்கான தொடர்புடைமையை நாங்கள் இப்போ பார்த்தால் பாருங்க, என்ன மாதிரியான தொடர்புடைமை இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம் என்பதை பற்றி இப்போ பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அப்போ pH ஈக்குவல் டு pKக்கு பதிலாக 5 ப்ளஸ் log RCW மைனஸ் RC இது 2 ஆவி 5 மைனஸ் log 2 0.3010 ஆவி 5.3010 ஆகும். அப்போ கவனிங்கள் மாணவர்களே, இப்போ என்ன என்று சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போ பிகே கணித்திட்டம் நாங்கள் கேஏ தெரிஞ்சபடியால் பிகே என் பெருமானம் 5 என்று வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு உப்பின் செறிவும் அமிலத்தின் செறிவும் கரிசலில் தரப்பட்டிருக்கின்றது. உப்பின் செறிவு 0.2 mol decimeter minus 3 இணைமூலம், அமிலம் 0.1 mol decimeter minus. எனவே இந்த இணைமூலத்தின் கீழ் இணையமிலம் செறிவு வீதம் 0.2 ஆகும். அந்த ஈக்குவேஷனில் போட்டால் pH ஈக்குவல் டு pKa log அந்த இணைமூலத்தின் இணையமிலம் 2, pKa 5 log இணைமூலத்தின் இணையமிலம் log 2 0.3010 ஆகிய 5.3010 அதுக்குரிய விடையாகும். 5.3010 அதுக்குரிய விடையாகும். அப்போ 5.3010 அதுக்குரிய விடையாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த கரிசலுடைய pH இவ்வளவாக இருக்கும். இது சமன்பாடு போடாமல் எவ்வாறு செய்கிறது என்பதை பற்றி அதையும் நாங்கள் இருக்கா அவதானித்துக்கணும். இந்த சமன்பாடு போடாமல் எவ்வாறு இது செய்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், அது என்ன மாதிரி செய்யப்படும் என்பதை பாருங்கள். சமன்பாடு போடாமல் செய்வதற்குரிய முறையை பாருங்கள். இப்போது இந்த அமிலம் பாருங்கள், RCWH அமிலம் இது அயனாக்கம் அடையும். RCW மைனஸ் ஆகவும் அதே நேரத்தில் H ப்ளஸ் ஆகவும் அயனாக்கம் அடையும். இதனது அயனாக்க மாறிலி KA சமன் RCW மைனஸின் செறிவு H ப்ளஸ் செறிவு RCWH செறிவு. Ionization constant Ka, the concentration of RCW minus into concentration of H plus over RCWH. இப்போ நாங்கள் pH காணுவனமாக இருந்தால் இவரை சப்ஜெக்ட் ஆகும், எழுவாயாக கொண்டுருவோம். அவை H plus சமன் பாருங்கள் Ka தர RCWH O RCW மைனஸ்.
பாருங்கள், இது தர இது சமன் KA. அப்போ H ப்ளஸ் சமன் KA தர RCWH எண்கள் RCW மைனஸ். இப்போ நாங்கள் இதை சில எடுகோள்களை எடுக்க வேண்டியிருக்கு. கவனிங்க, என்ன எடுகோள்னு சொன்னால், இந்த உப்பு முற்றாக இயனாக்கம் அடையக்கூடியது, மென்னமிலம் பகுதியாக இயனாக்கம் அடையக்கூடியது. உப்பு முற்றான இயனாக்கம், மென்னமிலம் பகுதியான இயனாக்கம். எனவே இந்த லீச்செட்லியரின் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கரைசலில் கணிசமான அளவு RCW மைனஸ் அயன்கள் உப்பிலிருந்து வந்திருக்கும். RCW மைனஸ் அயன்கள் இந்த கரைசலுக்கு உப்பிலிருந்தும் பெறும். அதே நேரத்தில் RCW மைனஸ் அயன்கள் மென்னமிலம் பிரிகையடைவதாலும் வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த மென்னமிலம் இந்த லீச்செட்லியன் தத்துவத்தின்படி கணிசமான RCW மைனஸ் அயன்கள் இருப்பதால் இந்த அமிலத்தின் அயனாக்கத்தை குறைக்கும். எனவே இந்த RCW மைனஸ் அமிலத்திலிருந்து பெறப்படுறது குறைக்கப்படுறபடியால் ஏறத்தாழ உப்பிலிருந்து வந்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த RCW மைனஸ் அயன் முன்னிலையில் உங்களுக்கு நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அமிலத்தின் பிரிகை குறையுது. எனவே தற்போது உள்ள அமிலத்தின் செறிவு ஏறத்தாழ ஆரம்ப அமிலத்தின் செறிவாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ரெண்டு எடுகோள்கள், ஒன்று இந்த RCW மைனஸ் உப்பின் செறிவாக எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி இந்த RCWH வந்து தற்போதைய அமிலம் செறிவு ஆரம்ப அமிலத்தின் செறிவாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இப்போ இதனுடைய பெருமானங்களை நாங்கள் இப்போ போட போகின்றோம். கவனியுங்கள். அப்போ இந்த பெருமானங்களை எடுகோள்களுக்கு அமைய போடும்போது இங்கே நாங்கள் பாருங்கள், இது அமிலத்தின் செறிவாக எடுத்துக்கொள்ளப்படும், இது உப்பின் செறிவாக எடுத்துக்கொள்ளப்படும். அவை அமிலத்தின் செறிவு 0.1 தரப்பட்டிருக்கின்றது, உப்பின் செறிவு 0.2 தரப்பட்டிருக்கிறது. இந்த பெருமானங்களை நாங்கள் H+ஐ காண்பதற்காக போட போகின்றோம். பாருங்கள், போடும்போது அப்போ H+ KA பெருமானம் K ஆக இருக்கும். இங்கே RCWH, இங்கே RCW மைனஸ். அப்போ கேட பெருமானத்தை நாங்கள் பார்த்தாலும் அங்கே தந்திருக்கு 1 தர 10⁵ மால் டெசிமீட்டர் மைனஸ் 3. இந்த இங்கே உள்ள பெருமானங்களை நாங்கள் பார்த்தால் இது ரெண்டு பெருமானங்களும் தரப்படும். 0.1 அடுத்தது 0.2, 0.1ம் 0.2 அவை ரெண்டு செறிவு அலகுகள் வெட்டுப்படும். மோல் டெசிமீட்டமே மோல் டெசிமீட்டர். அப்போ இதை நாங்கள் பார்த்தால் 0.5 தர 10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ். இதை நாங்கள் போடலாம் 5 × 10⁻⁻6 மோல் டெசிமீட்டர் மைனஸ். அப்போ இப்போது pHக்குரிய கோவைகளை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் pH மைனஸ் லாக் ஐதரசன் அயன் செறிவு மைனஸ் லாக் 5 தர 10⁻6. இதை நாங்கள் எழுதலாம் 5 தர 10⁻6 எழுதலாம். இது சமன் 6 மைனஸ் லாக் 5. 5⁻699 ஆகவே அதனுடைய பெருமானம் 5.30 ஆகும். பெருமானம் 5.30 ஆகவே pHக்குரிய பெருமானம் 5.30 ஆகும். பாருங்கள் மாணவர்களே, அப்போ இது சமன்பாடை பயன்படுத்தாமல் நாங்கள் செய்கின்றோம். ரெண்டு எடுகோள்கள் எழுதிக்கொண்டு உப்பு அமிலம் ரெண்டின் செறிவுக்கு சமன் ஆகவே அதை நாங்கள் பயன்படுத்தி கேக்குரிய பெருமானங்களை கண்டு அந்த எடுகோள்களின் மத்தியில் ஐதரசன் அயன் செறிவை கணித்து நேரடியாகவே pHஐ காணக்கூடிய இருக்குது. அப்போ சமன்பாட்டை பயன்படுத்தியும் இந்த கேள்விகளை நீங்கள் செய்யலாம். இந்த ஹென்டர்சனுக்குரிய சமன்பாட்டை பயன்படுத்தாமலும் இந்த கேள்விகளை நாங்கள் செய்யலாம். அப்போ இதை அவதானித்துக் கொள்ளுங்கள் என்ன மாதிரி ஆக இது காணப்படும் என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்கள். இப்போ நாங்கள் அமோனியம் குளோரைட் கொண்ட கரைசல் தாங்கல் கரைசல். இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால் pH 9 உடைய
கரைசலை 25 பாக Cயில் தயாரிப்பதற்கு pH 9 உடைய கரைசலை 25 பாக Cயில் தயாரிப்பதற்கு தசமொரு 1 டெசிமீட்டர் கனம் அமோனியா கரைசலுக்கு எத்தனை கிராம் அமோனியம் குளோரைட் சேர்க்கப்படுதல் வேண்டும். இப்போ கேள்வியை நன்றாக விளங்குங்கள். அந்த pH 9 பெற வேண்டும். அந்த கரைசலை நாங்கள் தயாரிக்க போகிறோம். pH 9 உள்ள கரைசலை தயாரிப்பதற்கு எத்தனை கிராம் அமோனியம் குளோரைட் தூளினை தசமொரு 1 டெசிமீட்டர் கனம் அமோனியா கரைசலுக்கு சேர்த்தல். தசமொரு 1 டெசிமீட்டர் கனம் அமோனியா கரைசலுக்கு எவ்வளவு கிராம் அமோனியம் குளோரைட்டை சேர்க்கும்போது pH 9 உடைய தாங்கல் கரைசல் பெறப்படும். அப்போ இதில் அவதானியங்கள், ஒரு தாங்கல் கரைசலை தயாரிக்க வேண்டும். தசமொரு 1 டெசிமீட்டர் கனம் அமோனியா கரைசல் உங்கள்கிட்ட இருக்கின்றது. நீங்கள் மேலதிகமாக அமோனியம் குளோரைட் உப்பை கொண்டு வந்து அதில் சேர்க்கவும். கேள்வி என்னென்றால் எத்தனை கிராம் அமோனியம் குளோரைட் உப்பும் அந்த கரைசலுக்கு சேர்க்கப்படுதல் வேண்டும். அப்போ இந்த தாங்கல் கரைசலை தயாரிப்பதற்கு, அதுவும் pH 9 உடைய தாங்கல் கரைசலை தயாரிப்பதற்கு எத்தனை கிராம் அமோனியம் குளோரைட்டை தசமொரு 1 டெசிமீட்டர் கனம் அமோனியா கரைசலுக்கு சேர்த்தல் என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வியை கவனியுங்கள். அப்போ இந்த மாதிரி அதை நாங்கள் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். பாருங்கள், தரப்பட்டது பாருங்கள், தசம் 1 டெசிமீட்டர் கனம் அமோனியா கரைசல். இதை கொண்டு நாங்கள் தயாரிக்க வேண்டிய கரைசல் pH 9 உடைய தாங்கல் கரைசல் ஒன்றை நாங்கள் தயாரிக்க வேண்டும். இந்த pH 9 உடைய ஒரு தாங்கல் கரைசலை தயாரிப்பதற்கு அமோனியம் குளோரைட் திண்மத்தினது எத்தனை கிராமை இந்த கரைசலுக்குள் சேர்க்கும்? அமோனியம் குளோரைட் திண்மத்தினது எத்தனை கிராமை இந்த கரைசலுக்கு சேர்க்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. அப்போ நாங்கள் முதலாவதாக இந்த அமோனியாவினது சமன்பாட்டை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், அமோனியாவுக்குரிய சமன்பாடு NH3 சக நீர் சமநிலை NH4 + OH-. அமோனியா சகநீர் NH4 + OH-. அவை KB சமன், இதனது கேபியை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் KB சமன் NH4 சரிவு OH- சரிவு கீழ் NH3 சரிவு. பாருங்கள், அப்போ அமோனியா ஒரு வெண்காரம், அது நீர்க்கரைசலில் பின்வருமாறு அயனாக்கமடையும். NH3 சக நீர் NH4 + OH-. அமோனியா வெண்காரம் NH4 + அதன் இணை அமிலமாக இருக்கும். NH4 + அமிலம் NH3 அதன் இணை மூலமாக இருக்கும். அது இணை அமிலம், இணை மூலம். எனவே இது 25 பாக C வெப்பநிலை, pH 9. அப்போ பாருங்கள், அப்போ நாங்கள் இதை இந்த கெண்டர்சன் ஈக்குவேஷன் இல்லாமல் செய்வதாக இருந்தால் நாங்கள் முன்பு மாதிரி எடுகோல் எடுக்கும். கரைசலில் அமோனியம் குளோரைட்டும் அமோனியா கரைசலும் இருக்கின்றது. அமோனியம் குளோரைட் உப்பு நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கமடையும். இதன் பயனாக கரைசலில் NH4 + Cl- தோற்றுவிக்கப்படும். அமோனியா நீர்க்கரைசலில் பகுதியாகத்தான் அயனாக்கமடையும். இதனால் அமோனியாவிலிருந்தும் NH4 வரும், அங்கே OH- வரும். ஆனால் லீ செட்டலியரின் தத்துவத்தின் அடிப்படையில் மிகையான அமோனியம் அயன் இருக்கப்படும் போது அமோனியா கரைசலின் அயனாக்கம் குறைக்கப்படும். எனவே இந்த NH4 அன்னளவாக எங்களுடைய எடுகோளின் உப்பிலிருந்து வந்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இங்கே காணப்படும் NH4 அயன் சரிவு உப்பின் சரிவுக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த அயனாக்கம் குறைக்கப்படுவதால்
தற்போதுள்ள அமோனியா கரைசலின் செறிவு ஆரம்ப அமோனியா கரைசலின் செறிவாக இருக்கும். அப்போ பாருங்கள், அப்போ எங்களுக்கு NH4 ப்ளஸ் பதிலாக அமோனியம் குளோரைட்டின் செறிவு இருக்கும். NH3க்கு பதிலாக ஆரம்ப அமோனியா கரைசலின் செறிவு இருப்பதை நாங்கள் காணலாம். OH மைனஸை நாங்கள் கண்டுபிடிக்குவோம். தாங்கல் கரைசல் 9.25 C, ஆகவே pH 9, தாங்கல் கரைசல் 25 C. அந்த OH மைனஸை கண்டால் நாங்கள் இப்போது அதனுடைய இதை பற்றி நாங்கள் இதில் அவதானிக்கலாம். அப்போ பாருங்கள், அப்போ NH4 ப்ளஸ் அமோனியம் குளோரைட்டுக்குரியது, NH3 aqueous ஆரம்ப அமோனியாவுக்குரியது, அமோனியம் குளோரைட் முன்னிலையில் அயனாக்கம் குறைக்கப்படும் ஆரம்ப அமோனியாவுக்குரியது. இதனில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு OH மைனஸை நாங்கள் எடுக்கலாம். ஆகவே அதில் நாங்கள் என்ன மாதிரி செய்யலாம் என்பதை இப்போ பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், எனவே இப்போது தரப்பட்டத முடிவின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இது அமோனியம் குளோரைட்டிலிருந்து வந்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். இது அமோனியா கரைசலுக்குரியது. இது OH மைனஸ் அயன் செறிவு pH 9க்கு உரியதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் இந்த pH வந்து pH 9 இருந்து நாங்கள் அமோனியாவின் KB தரப்பட்டிருக்கின்றது. KB அமோனியா இந்த வெப்பநிலையில் 2 தர 10⁵ மால் டெசிமீட்டர் -3 என தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் KB தெரியும், OH மைனஸ் 9 கணிக்கலாம். அமோனியா கரைசல் தெரியும், ஆகவே NH4 ப்ளஸ்ஸை நாங்கள் கணிக்கலாம். அப்போ பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் என்னதில் சொல்ல வாரோம்னு சொன்னால் பாருங்கள், KB சமன் NH4 ப்ளஸ் செறிவு, OH மைனஸ் செறிவுங்கள் NH3 aqueous செறிவு. எடுகோளின் அடிப்படையில் NH4 ப்ளஸ் அமோனியம் குளோரைட்டின் செறிவுக்கு சமனாக இருக்கும். எடுகோளின் அடிப்படையில் இப்போதுள்ள NH3 aqueous வந்து முன்னைய ஆரம்ப அமோனியாவின் செறிவுக்கு சமனாக இருக்கும். OH மைனஸை pH தந்திருக்கு 25 C, pH 9 கரைசல் இருக்கு. OH மைனஸை காணலாம். ஆகவே KB அங்கே தரப்பட்டிருக்கு, 2 தர 10⁵ KB தரப்பட்டிருக்கு. இவ்வளத்திலும் இருந்து நாங்கள் NH4 ப்ளஸ் செறிவை நாங்கள் காணப்போகிறோம். அதுவே அமோனியம் குளோரைட்டின் செறிவு. இது ஒரு டெசிமீட்டர் கணத்தில் இருக்குது, அதுவே அமோனியம் குளோரைட்டின் மூலாக இருக்கும். அப்போ பாருங்கள், அப்போ KB சமன் NH4 ப்ளஸ் செறிவு, OH மைனஸ் செறிவின்கள் NH3 aqueous செறிவு. அப்போ இதில் இருந்து நாங்கள் NH4 ப்ளஸ் செறிவை இப்போ நாங்கள் காணப்போகிறோம். பாருங்கள், அப்போ NH4 ப்ளஸை எழுவாயாக மாற்றப் போகின்றோம். ஆகவே இப்போது நாங்கள் இந்த NH4 ப்ளஸை எழுவாயாக மாற்றப் போகின்றோம். NH4 ப்ளஸ் எழுவாயாக மாற்றப்படும். அப்போ இந்த NH4 ப்ளஸை எழுவாயாக மாற்றும் போது எண்ணங்களுக்கு உரித்தாகும் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். NH4 ப்ளஸை நாங்கள் எழுவாயாக மாற்றிக்கொள்வோம். அப்போ இப்போது இதில் வருகின்ற NH4 ப்ளஸ் எழுவாய் NH4 ப்ளஸ் சமன் பாருங்கள், NH4 ப்ளஸ் KB தர NH3 aqueous கேள் OH மைனஸ். KB NH3 OH மைனஸ். ஆகவே இவ்வளவு பெருமானங்களும் இப்போது நாங்கள் இதில் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த பெருமானங்களை நாங்கள் இப்போ பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு செய்யலாம் இந்த கேள்வி என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், அப்போ இதில் அடிப்படையை KB தரப்பட்டிருக்கிறது 2 தர 10⁵ மால் டெசிமீட்டர் -3. NH3 aqueous செறிவு தந்திருக்கு 0.1 மால் டெசிமீட்டர் -3. பாருங்கள், அமோனியாவின் செறிவும் KBயும் தரப்பட்டிருக்கு. OH நாங்கள் அடிக்குவோம். பாருங்கள், 25 Cயில் pH சக POH சமன் 14.
இது 25 பாக சியாக இருக்கிறபடியால் அமோனியம் அயனும் அமோனியாவும் அமோனியா மூலமண்டா அமோனியம் அயன் அது நினையாமில்லாம். ஆகவே அவற்றை கேபி பெருமானம் தெரியும். 25 பாக சியில் பிஹெச் சக பிஓஹெச் பிகேடபிள்யூ 25 பாக சி என்றபடியால் அது பிகேடபிள்யூ சமன் 14 ஆகும். அது 14. அப்போ பிஹெச் சக பிஓஹெச் சமன் 14. பிஹெச் 9 என்று தந்தபடியால் பிஓஹெச்சை நாங்கள் காணப்போகிறோம். பாருங்கள், அப்போ பிஹெச் 9 இதை கொண்டே நாங்கள் பிரதியிடும்போது 9 சக பிஓஹெச் சமன் 14. பிஓஹெச் சமன் 14 சய 9 இது சமன் 5 ஆகும். அப்போ பாருங்கள், பிஓஹெச் பெருமானம் 5, பிஓஹெச் 5. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த பிஓஹெச்சுக்கான கோவையை நாங்கள் எழுதும் போது பிஓஹெச் சமன் மைனஸ் log OH மைனஸ் பிஓஹெச் சமன் மைனஸ் log OH மைனஸ் பிஓஹெச் 9 பிஓஹெச் 9 என்று தந்த காரணத்தினால இப்போ வரும். அது பிஓஹெச் 9 அவை OH மைனஸ் அயன் செறிவு 1 into 10 to the power minus 9 mole decimeter minus 1 into 10 to the power minus 9 mole decimeter minus. அப்போ பாருங்கள், OH minus 1 into 10 to the power minus 9 mole decimeter. KB 2 தர 10 mole decimeter minus. அமோனியா கரைசல் 0.1 mole decimeter minus. அப்போ மாணவர்களை அவதானியங்கள் இப்போ கடைசியாக கொண்டு வந்து நாங்கள் எவ்வாறு இதை கணிக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். KB 2 தர 10 mole decimeter minus 3 அமோனியா கரைசலுக்கான KB. OH மைனஸை கணித்திருக்கின்றோம். என்ன மாதிரின்னு சொன்னால் பிஓஹெச் பிஹெச் தரப்பட்டிருக்கின்றது தாங்கல் கரைசலுக்கு 9, பிஹெச் 9. ஆகவே அதிலிருந்து 25 பாக சியில் பிஓஹெச்சை நாங்கள் கணிக்கின்றோம். பிஓஹெச் 14 சய 9 5. பிஓஹெச் தெரிந்தால் பிஓஹெச் மைனஸ் log OH மைனஸ் அதிலிருந்து OH மைனஸை கணிக்கிறோம். 1 தர 10 mole decimeter minus. OH மைனஸ் 1 தர 10 mole decimeter minus 3. KB 2 தர 10 mole decimeter minus 3. அப்போ இதிலிருந்து நாங்கள் இந்த பெருமானத்தில் நாங்கள் பிரதியிட்டு நாங்கள் அதிலிருந்து நாங்கள் இதை கணிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், அப்போ இப்போது நாங்கள் இந்த பெருமானங்களை இதில் நாங்கள் போட போகணும். அப்போ இந்த பெருமானங்களை நாங்கள் இதில் போட்டால் பாருங்கள், KB தெரியும், அமோனியா கரைசல் தெரியும், OH மைனஸ் அயன் செறிவு 1 தர 10 என்பதும் நாங்கள் கணித்திருக்கின்றோம். அவை பிஹெச் 9 இது 5, அவை OH 9 போன 5, OH மைனஸ் 1 தர 10 mole decimeter minus. அப்போ பாருங்கள், பிஓஹெச் 5 இந்த பிஓஹெச் 5 பெருமானத்தை நாங்கள் இதிலே பிரதியிடும் போது பாருங்கள், PO5 பெருமானத்தை நாங்கள் பிரதியிடும் போது என்ன தொடர்புடைமையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பாருங்கள். அப்போ இங்கே 5 இது சமன் 5 சரியோ. ஆகவே OH மைனஸ் 1 தர 10 mole decimeter minus. அப்போ OH மைனஸ் KB NH3 இவ்வளத்தையும் நாங்கள் இப்போ பிரதியிட போகின்றோம். இதனுடைய பிரதியிட உடைமை எவ்வாறு இங்கே பிரதியிடப்படும் என்பதை பாருங்கள். அப்போ பாருங்கள், அப்போ இப்போது நாங்கள் இந்த கணித்த பெருமானங்களை வீட்டில் கொண்டே நாங்கள் இப்போ பிரதியிடுவோம். பிரதியிட்டால் என்ன விடை அமோனியம் அயனுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகணும். பாருங்கள், ஆகவே இந்த பெருமானங்களை நாங்கள் இதில் பிரதியிடும் போது NH4 ப்ளஸ் கேபிக்குரிய பெருமானம் 2 தர 10 mole decimeter minus 3. அமோனியா கரைசல் 1 mole decimeter minus 3. OH மைனஸ் 1 தர 10 mole decimeter minus 3.
1 தர 10 1 தர 10 1 தர. அப்போ இதில் நாங்கள் சுருக்கும் போது பாருங்கள் இந்த அலகுகள் நீக்கப்படும். மோல் டெசிமீட்டர் மைனஸ் மோல் டெசிமீட்டர் 10 10 ஆகவே அதனுடைய பெருமானம் பெறும் 0.2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 0.2 மோல். அப்போ பாருங்கள் இந்த இதுக்குள்ள நாங்கள் போட்டால் அந்த அமோனியம் அயன் செறிவு 0.2. அப்போ 1 டெசிமீட்டர் கனத்தில் 0.2 மோல், நாங்கள் 1 டெசிமீட்டர் கனத்தில் 0.2 மோல் அமோனியம் குளோரைட்டை அதில் சேர்க்கணும். இவ்வளவு மூல்களை சேர்க்கணும். 1 டெசிமீட்டர் கனத்தில் இவ்வளவு மூல்கள் சேர்க்கப்பட வேண்டும். 1 டெசிமீட்டர் கனத்தில் இவ்வளவு மூல்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஆகவே 0.2 மூல்களை 1 டெசிமீட்டர் கனத்தில் சேர்க்கணும். ஆனால் கேட்டது திணிவு பாருங்கள். அப்போ இப்போ எங்களுக்கு இந்த பெருமானத்தை நாங்கள் பார்த்தால் 1 டெசிமீட்டர் கனத்தில் அமோனியா செறிவு 0.2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்போ 1 டெசிமீட்டர் கனத்தில் சேர்க்க வேண்டிய மூளை நாங்கள் பார்த்தாலாம் NH4 + 0.2 மோல். அமோனியம் குளோரைட்டின் மூலக்கூட்டு துணிவை நாங்கள் பார்த்தால் பாருங்கள் 18 30 இந்த பெருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அதனுடைய பெருமானம் 53.5 கிராம். ஆகவே W அமோனியம் குளோரைட் சேர்க்க வேண்டியது 0.2 தர 53.5 கிராம் 10 பாருங்கள். அவை இவ்வளவு கிராம நாங்கள் தொகுதிக்குள் சேர்க்கிறோம். அப்போ பாருங்கள் நாங்கள் இதிலிருந்து அவதானியங்கள் அமோனியம் அயனை காணுகின்றோம். NH4+ தான் அமோனியம் குளோரைட்டின் செறிவு. அவை அது 1 டெசிமீட்டர் கனத்தில் எவ்வளவு கிராம் சேர்க்கப்பட வேண்டும் என்று தெரியும். அதனது மூல்கள் அதே அளவு மூல்கள். அது மூல்களை மூலக்கூட்டு திணிவால் பெருக்கி நாங்கள் எவ்வளவு கிராமை அதுக்குள் சேர்க்கும் போது அது pH 9 கொண்டு தாங்கள் கரிசலாக தொழிற்படும் என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அப்போ இதே போல தான் ஒவ்வொரு விதமான கேள்விகளை வந்தால் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும். அப்போ அதே மாதிரி ஒரு கேள்வியை மென்னமிலம் ஒன்றுக்கு நாங்கள் பார்த்து கொள்வோம் பாருங்கள். அப்போ அடுத்த கேள்வியை அவதானியங்கள் என்ன மாதிரி என்றால் 0.01 1 டெசிமீட்டர் கனம் HA என்னும் மென்னமில கரைசலுக்கு 0.01 1 டெசிமீட்டர் கனம் HA என்னும் மென்னமில கரைசலுக்கு 0.01 1 டெசிமீட்டர் கனம் CH3COOH அசிட்டிக் அமில கரைசலுக்கு எத்தனை கிராம் CH3COONA சேர்க்கும் போது அது தாங்கல் கரைசலாக தொழிற்பட்டு அதன் pH 5 ஆக இருக்கும் என்பது கேட்டு. இப்போ கேள்வி pH 5 அதை நாங்கள் உருவாக்க வேண்டும். எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்றால் 0.01 அசிட்டிக் அமிலத்தின் 1 டெசிமீட்டர் கனத்துக்கு சோடியம் அசிட்டேட் உப்பை சேர்த்தல். அப்போ கேள்வியில் பாருங்கள். அப்போ இந்த கேள்வியின் தன்மையின் அடிப்படையில் இப்போ பாருங்கள் என்ன மாதிரி சொன்னாலாம் 0.01 1 டெசிமீட்டர் கனம் CH3COOH கரைசல். இதற்கு இந்த CH3COONA இன் எவ்வளவு மூல்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பது கேள்வி. எவ்வளவு மூல்கள் சேர்க்கப்பட வேண்டும்? இந்த வெப்பநிலை Ka 25 பாகசி. இந்த வெப்பநிலை Ka 2 தர 10⁵ மோல் டெசிமீட்டர் -3 என எடுத்துக்கொள்ளும். பாருங்கள். அப்போ தரப்பட்டது கவனிங்கோ 0.01 CH3COOH அது தாங்கல் கிறிஸ்டலாக தொழிற்படுவது pH 5 தாங்கல் கிறிஸ்டலாக தொழிற்படுவதற்கு எத்தனை மூல்கள் CH3COONA இந்த தொகுதிக்குள் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்போ முதலாவதாக இந்த மென்னமிலத்தின் அயனாக்கத்தை நாங்கள் எழுதுவோம். அப்போ மென்னமிலம் அயனாக்கம் CH3COOH CH3COO- ஆகும் H+ ஆகும் அயனாக்கம் அடை. பாருங்கள். அப்போ இந்த அயனாக்கத்தை நாங்கள் எழுதும்போது CH3COOH அது CH3
CW மைனஸ் ஆகவும் H ப்ளஸ் ஆகவும் அயனாக்கம் அடையும். ஆகவே இதற்குரிய Ka கோவையை நாங்கள் எழுதுவோமா இருந்தால் Ka சமன் CH3 CW மைனஸ் சரிவு H ப்ளஸ் சரிவு கீழே CH3 CWH சரிவு. அப்போ பாருங்கள் இதில் அந்த Ka பெருமானமாக இருக்கும். அப்போ முன்பு மாதிரி இதை மாதிரித்தான் நாம் செய்ய போகிறோம். பாருங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால் இந்த அசட்டிக் அமிலம் பகுதியாயனாக்கம் அடையும், CH3 CWவின் உப்பு முற்றான அயனாக்கம் அடையும். எனவே அந்த CH3 CW மைனஸ் அயன்கள் உப்பிலிருந்தும் மென்னமிலத்திலிருந்து கிடைக்கப்பெறும். மென்னமிலத்திலிருந்து லீச்சர்லியன் தத்துவத்துக்கு அமைய கணிசமான அளவு CH3 CW மைனஸ் அயன்கள் அங்கு காணப்படுவதால் மென்னமிலத்தின் அயனாக்கம் குறைக்கப்படும். எனவே மென்னமிலத்தில் இருந்து கரைசலுக்கு கிடைக்கும் CH3 CW மைனஸ் அயன்கள் உப்பிலிருந்து புறப்படும் அயன்களோடு ஒப்பிடும்போது புறக்கணிக்கக்கூடியவை. எனவே இந்த CH3 CW மைனஸ் அயன் இந்த இணை மூலம் அண்ணளவாக உப்பிலிருந்து வந்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி அமிலத்தின் அயனாக்கம் குறைக்கப்படுவதால் தற்போதுள்ள அமிலத்தின் செறிவு ஆரம்ப அமிலத்தின் செறிவுக்கு சமனாகும் என எடுத்துக்கொள்வோம். அப்போ எடுகோளின்படி CH3 CW மைனஸ் சேர்க்கப்பட வேண்டிய உப்பின் செறிவுக்கு சமன். மென்னமிலம் செறிவு அது அமிலத்தின் செறிவாக இருக்கும். அப்போ மென்னமிலத்தின் செறிவு அமிலத்தின் H ப்ளஸ் அந்த கரைசலின் தாங்கல் கரைசல் தயாரிக்கப்பட்ட தாங்கல் கரைசல் pH 5 1/10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் கரைசல் 5 1/10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் சரியாக இருக்கும். K தந்திருக்கு 10⁻⁵. இவ்வளவு பெருமானங்களை நாங்கள் பயன்படுத்தி அந்த CH3 CW மைனஸ் Na இணை மூலத்தினது செறிவை நாங்கள் காணப்போம். பாருங்கள் இந்த இணை மூலத்தினது செறிவு எவ்வாறு இங்கே கணிக்கப்படும் என்று சொன்னாலாம். பாருங்கள் CH3 CW மைனஸ் aqueous இணை மூலம் சமன் Ka தர CH3 CWH இன் செறிவு கீழ் H ப்ளஸ். பாருங்கள் அப்போ இப்போ நாங்கள் இதை அவதானிக்கப்படும் போது இதற்குரிய இயல்பை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள் இதன் அடிப்படையில் இங்கே நாங்கள் பெற்ற கோவைக்குரிய சமன்பாட்டை நாங்கள் பார்க்கும்போது அந்த பெருமானம் என்னவாக இருக்க காணப்படும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள் அப்போ இதற்குரிய தன்மையை கொண்டு போட்டால் CH3 CW மைனஸ் சரிவு சமன் Ka அமிலத்தின் கூட்டப்பிரிவு மாறிலி தர CH3 CWH இன் சரிவு கீழே H ப்ளஸ் சரிவு. இவ்வளவும் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்போ இந்த செறிவின் அடிப்படையில் இவரை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள் என்ன மாதிரியான தன்மையின் அடிப்படையில் காணப்படும். Ka தரப்பட்டிருக்கிறது. Ka தெரியும், அமிலத்தின் செறிவு எடுகோளின் மூலம் தெரியும். H ப்ளஸை கண்டுபிடிக்கணும். H ப்ளஸை காண்பதற்கு எங்களுக்கு pH தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள் pHக்குரிய பிரமாணம் pH மைனஸ் log H3O ப்ளஸ். இது பெருமானம் 5 என்று தரப்பட்டிருக்கு. அவை அந்த பெருமானம் 5. ஆகவே 5 என்று தந்ததன் காரணமாக இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை பாருங்கள். இது 5 என்று தரப்பட்டிருக்கின்றது. அவை அதை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். அப்போ இதிலிருந்து பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். ஐதரசனின் செறிவு சமன் ஒன்று தர 10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்போ கவனிங்கள் மாணவர்களே, இப்போ நாங்கள் தாங்கல் கரைசலின் pH 5 என்று தரப்பட்டிருக்கிறது. கவனிங்கோ, தாங்கல் கரைசலின் pH 5
அவை ஐதரசன் pH மைனஸ் log H3O ப்ளஸ் சமன் 5. இதிலிருந்து ஐதரசனின் செறிவை கண்டால் 1^10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஐதரசனின் செறிவாக காணப்படும். அப்போ ஐதரசனின் செறிவு தெரியும். Ka 10^10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று தரப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பெருமானம் அமிலம் 0.01 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று தரும். இந்த பெருமானங்களை இதில் நாங்கள் பிரதியிடப் போகின்றோம். பிரதியிடும் போது அந்த இணை மூலம் என்ன செறிவில் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க போகணும். அப்போ பாருங்கள், இது நாங்கள் பெருமானங்களை இதில் எவ்வாறு பிரதியிடுவோம், பிரதியிடும் போது அந்த இணை மூலம் என்ன தாக்கத்தில் இருக்க போகுது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், இப்போ இதை நாங்கள் இப்போ கொண்டு இதில் பிரதியிட போகின்றோம். அப்போ பிரதியிடும் போது எந்த பெருமானங்கள் எவ்வளவாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், எனவே இந்த பெருமானங்களை நாங்கள் பிரதியிட போகின்றோம். அப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது KA 10^10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அடுத்து அசிட்டிக் அமிலம் செறிவு தந்திருக்கிறார்கள் 0.01 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. ஐதரசன் இப்போ கணிக்கப்பட்டிருக்கின்றது 1^10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. ஐதரசன் 1^10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ். இப்போது இந்த கணியங்களை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இந்த மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 10⁵5 வெட்டுப்படும். ஆகவே இதனது பெருமானம் இப்போ உங்களுக்கு கிடைக்கப்பெறும் 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ். இதான் சேர்க்கப்பட வேண்டிய உப்பு CH3 COO மைனஸ் Na ப்ளஸ். அதன் செறிவு 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ். அப்போ பாருங்கள் மாணவர்களே, இப்போ நாங்கள் கணிக்கும்போது இந்த பெருமானங்களை நாங்கள் போட்டு கணிக்கும்போது அந்த CH3 COO மைனஸ் Na 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 பெருமானமாக இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் கேள்வி 0.01 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அசிட்டிக் அமில கரைசலின் 1 டெசிமீட்டர் கணத்தில் இவ்வளவு மூல்கள் உப்பு சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. அப்போ இப்போ நாங்கள் கணித்திருக்கின்றோம் 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 1 டெசிமீட்டர் கணத்தில் 0.02 மூல்களை நாங்கள் சேர்க்க வேண்டும். அப்போது இவ்வளவு மூல்கள் சேர்க்கப்பட வேண்டும். அப்போ இந்த இணை மூல CH3 COO Na 1 டெசிமீட்டர் கணத்தில் 0.02 மூல்கள் சேர்க்கப்பட வேண்டும். 0.02 மூல்கள் சேர்க்கப்பட வேண்டும். பாருங்கள், ஆகவே 1 டெசிமீட்டர் கணத்தில் நாங்கள் சேர்க்கப்பட வேண்டிய மூல்களின் எண்ணிக்கை 0.02 மூல்களை 1 டெசிமீட்டர் கணத்தில் சேர்க்கணும். திணிவு கேட்டிருந்தால் W சமன் NM, அந்த திணிவு எவ்வளவு கேட்டிருந்தால் பாருங்கள் N 0.02 மோல். இந்த CH3 COO மைனஸ் Na ப்ளஸ் என்ற மூலர் தனிவை காணும். மூலர் தனிவை நாங்கள் இதில் பார்ப்போமாக இருந்தால் மூலர் தனிவு இதனுடைய பெருமானம் 59 23 2 பாருங்கள் 82 கிராம் மோல் மைனஸ். ஆகவே பெருக்கும்போது பாருங்கள், அப்போ 4 16 1.64 கிராமே சேர்ப்போம். அப்போ பாருங்கள், நீங்கள் மூலண்டு கேட்டால் இவ்வளவு மூலம் நாங்கள் கொடுப்போம். எவ்வளவு திணிவு வேணுமென்று கேட்டால் அந்த மூலர் திணிவால் பெருக்கி அந்த மூலர் திணிவுக்குரிய பெருமானத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். இவ்வளோ கிராம 1 டெசிமீட்டர் கணத்தில் சேர்க்கணும். 500 சென்டிமீட்டர் கணம்னா இந்த அரைவாசியை சேர்க்கும். 250 இந்த 4 சேர்க்கும். எனவே மாணவர்களை இதுகள் பிரதானமான பகுதிகள் இதை கிரகித்திருப்பீர்கள் என நினைக்கின்றோம். மீண்டும் நாங்கள் உங்களை இன்னுமொரு வகுப்பு காணொளியில் சந்திக்கும் போது இதை பற்றி மேலதிக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பரிமாற இருக்கின்றேன். எனவே இந்த வகுப்பை இன்றுடன் முடித்துக்கொள்வோம். எனவே மாணவர்களே, நன்றி, வணக்கம், நன்றி.